ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டியூட்டிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டியூட்டிஸ் கிச்சனில் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால ஒரு ஸ்வீட்டோட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேரமல் சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டியூட்டிஸ் கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு வாரம் வந்துட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா, சேமியா 100 கிராம், பால் பவுடர் 50 கிராம், சீனி 100 கிராம், தேவையான அளவு நெய், தேவையான அளவு முந்திரி பழம், முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய், 150 ml பால், இது 1 டம்ளர். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க 20 முந்திரி பழமும் 20 முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுபட்டதுக்கப்புறமா அந்த முந்திரி பழம் பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறமா இது ரெண்டையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இதில் நம்ம வச்சுருந்த 100 கிராம் அளவுக்கு சேமியாவை சேர்த்து அதையும் நல்லா நெய்யோடு வறுத்துக்கலாம். சேமியா நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க 150 ml பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த சேமியா பாலோட நல்லா சேர்ந்து வெந்து கொதிச்சு வரணும். அப்புறமா நம்ம பாயாசம் திக்காக க்ரீமியாக வர்றதுக்கு நம்ம 50 கிராம் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுறலாம். பால் பவுடர் அந்த சேமியாவோட நல்லா கலந்ததுக்கப்புறமா வாசனைக்காக 3 ஏலக்காவை தட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாலும் சேமியாலாம் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பாலும் சேமியாவும் கொதிச்சு வந்துட்டுருக்கட்டும். இந்த சைடு நம்ம ஒரு கடாயில் இல்லைனா சட்டியில் 100 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இப்போது சுகர் சிரப் நல்லா கேரமலைஸ் ஆகி அந்த தேன் கலர் வந்ததுக்கப்புறமா சுகர் சிரப் எடுத்து இந்த பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸை தூக்கி போட்டுட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான கேரமல் சேமியா பாயாசம் தயாராயாச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வாரம் வந்துட்டே இருக்குது. ஸோ ஸ்டே அப்டேட்டட், ஸ்டே டியூன்.